வணக்கம் நண்பர்களே, உடல் மாற்ற சீரிஸில் நீங்கள் நாள் 47 தான் பார்த்துட்ருக்கீங்க. காலையில் எழுந்துச்சி ப்ரீ ஒர்க் அவுட் கருப்பு கைப்பை போட்டு ஜிம்முக்கு போயாச்சு நண்பர்களே. போனோன்னா த்ரெட்மில்லில் ஒரு 15 நிமிஷம் கொடூரமாக ஓடணும். நண்பர்களே, நான் கொடூரமாங்கிறது அதிகமாக இருக்குன்னு கமாலில் ஒருத்தர் சொல்லியிருந்தார். இனிமேல் அதை குறைச்சிக்கிறேன். அதே மாதிரி வெற்றிக்குரிய போட்டு அடுத்து இஎஃப்எக்ஸ் வந்தாச்சு நண்பர்களே. இஎஃப்எக்ஸில் ஒரு 10 நிமிஷம் போட்டேன். கால்னா கழுது அங்கேயே இந்த மாதிரி ஃபீலிங்க. அவனை முடிச்சு விட்டு ஸ்கிப்பிங் வந்து ஒரு 350 கவுண்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் வார ரொட்டீன் படி இன்றைக்கி நமக்கு ஷோல்டருக்கு ஒரு 5 ஒர்க் அவுட் போட்டேன் நண்பர்களே. ஃப்ரீயாக போட்டேன். எதனால் ஃப்ரீயாக போட்டேன்னா, இன்றைக்கி ஜிம்மில் நானும் எங்கள் மாஸ்டர் மட்டும் தான் இருந்தோம். வேறு யாருமே இல்லை நண்பர்களே. தனியாக உட்காந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் போடுறது ஒரு மாதிரி நல்ல ஃபீலாக தான் இருக்குது. அதன்படி நண்பர்களே, என் இன்ஸ்டாகிராம் பயோவில் ஃபாலோஸ் மட்டும் எகிற மாட்டேது. ஆனால் நோட்டிஃபிகேஷனில் ஃபாலோ பேக் கேட்டுக்கினே இருக்குது. எதனா ப்ராப்ளமானு எனக்கு தெரியலை. எதனா தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எதனா ப்ராப்ளமாக இருந்தாலும் நான் சரி பண்ணிக்கிறேன். அதன்படி ஒர்க் அவுட்டை முடிச்சு நண்பர்களே, இப்போ நம்ம ஸ்டொமக்குக்கு தான் ஒர்க் அவுட் போட்டுட்ருக்கோம். ஒரு 3 ஒர்க் அவுட் போட்ட நண்பர்களே. ஒவ்வொரு ஒர்க் அவுட்டும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வயிற்றை பிடிச்சி இழுக்குது. அதாவது கிராம்பாயிடுச்சு நண்பர்களே. ஒன்றும் பண்ண முடியல. ஸ்லோவாக தான் போட்டேன். எப்படியோ 3 ஒர்க் அவுட்டையும் பக்காவாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்விங்கு வந்தாச்சு நண்பர்களே. இவனும் ஒரு 60 கவுண்டு போட்டேன். பின்னாடி எங்கள் மாஸ்டர்னு வேடிக்கை பார்த்தாப்புல ஜாலியாக இருந்துச்சு. என்னடா டேரெக்டாக மத்தியானம் சாப்பாடு காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை. எங்கள் ரூமில் கேஸ் காலி. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலை. என் ப்ரோட்டீன் சோர்ஸே குறைஞ்சிருச்சு. மன உளைச்சலாகிட்டேன். அவனை போக்குறதுக்கு கருப்பு காப்பியை கொண்டு வந்து வாயில் வச்சா தான் நமக்கு நிம்மதியே. அவனை முச்சதுக்கப்புறம் நைட் சாப்பாடு தான். நம்ம 3 சப்பாத்தியோட நான் முச்சிக்கிறேன்.